சோயிர் நாயும் நல்லா பிட்டடிக்கிறாயா. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபைய அவங்க பேசவே முடியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மந்தம் இல்லைங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவைக்கு நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ஓட்டுக்கு வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. பைக் கொடுக்க வேணாம். மாண்பு அமைச்சர் உட்காருங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கணக்குன்றது இன்ன வரைக்கும் வரவே மாட்டேங்குதுங்க. நமக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் தான் சார். பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல உங்க அதாவது செக்ரட்டரி அதெல்லாம் வச்சிருக்கீங்களா, அவங்க ஒரு கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுங்க. ஒரு முதலமைச்சர் ஒவ்வொரு வாட்டியும் இதே தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னா என்னத்தை தான் சொல்றது, சரியா? அது என்னன்றதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்றேன், இந்த சட்டசபையை நான் பாக்குறதுக்கான முக்கியமான காரணம் யாரு தெரியுமா? நம்ம சபாநாயகர் தான். நான் உண்மையிலே சொல்ல சபாநாயகரோட ஃபேனாவே மாறிட்டேன். ஏன்னா மனுஷன் வச்சு செய்தாரு. எந்த அமைச்சரையும் பாக்குறது இல்ல. அமைச்சர்னாலே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி, அமைச்சர்னாலே அவைக்கு அவர் என்ன சொன்னாலும் அவை குறிப்புல இருந்து நீக்கி விட்டுருவேன்ற மாதிரி ஒவ்வொரு அமைச்சரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. அது என்னன்றதையும் பார்ப்போம். இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்கள் இந்த எல்லா அமைச்சரையுமே ஒரு ஜோக்கரு, குறிப்பா அதாவது ஒரு ஜோக்கர் பார்த்திருக்கலாம், 52மே ஜோக்கரா இருந்தா என்ன பண்றதுன்ற மாதிரி உதயநிதி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. அது என்னன்றதையும் பார்ப்போம். கடைசியா சீமானன்னே ஒரு படத்துல நடிக்க போறாரு. அதான் இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கைதியின் டைரின்ற ஒரு படத்துல நடிக்க போறாரு. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா, அப்போ இந்த அந்த 1 லட்சம் கோடியா என்னமோ ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சுங்க. அது எந்த நிகழ்வுன்னு தெரியல. அந்த நிகழ்வுல நம்ம விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த எழுதியிருந்தாரு. என்ன அப்படின்னா, லெட் ட்ரூத் ஸ்பீக் லவுடர், பிரியமுடன் விஜய் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாரு. பட் இது எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி ஆயிப்போச்சு அப்படின்னா, அவரு கையில ஒரு பேப்பர் எடுத்துட்டு போய் அந்த பேப்பர்ல ஆல்ரெடி எழுதி வச்சு அதைத்தான் எடுத்து அவர் எழுதிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்போ ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பி விட்டானுங்க. சோயிர் நாயும் நல்லா பிட்டடிக்கிறாயா. என்னடா இவ்வளவு உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு பேப்பர் எடுக்கிற மாதிரியும், அந்த பேப்பர் எடுத்து அவரை பார்த்துட்டு உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் அவர் எழுதுற மாதிரியும் ஒரு வீடியோ உனக்கு வெளியாயிருக்கு. எனக்கு புரியலைங்க. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் ஒரு போனையாவது எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எப்படி ஒரு போனையாவது எடுத்துட்டு போய் சும்மா அது பக்கத்துல கூட வச்சு கூட நம்ம அது என்ன எழுதுறோன்றது எழுதிக்கலாம். அந்த அளவு கூட இது சப்போஸ் அப்படி பார்த்து எழுதணும்னா வெளியே தெரிஞ்சிருமோன்ட்டு இவர் ஒரு பிட்டு பேப்பர் எடுத்துட்டு போய் இப்ப பிட்டு பேப்பர் முதலமைச்சர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரிதான் அவர் எடுத்து பார்த்து எழுதுறாருன்ட்டு இப்ப ஒரு என்ன சொல்றது ஒரு வீடியோவே வெளியாகிருச்சு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கு ஒரு வீடியோ வேற போட்டிருக்காங்க. சோ இருநயம் நல்லா விட்டடிக்கிறாயா அப்படின்ன மாதிரி அந்த வீடியோவை இது கூட சேர்த்து போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொன்னுங்க, நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், சுதந்திர தின விழாத்துல முதல்வர் விஜய் அவர்கள் 5932.23 படிச்சாரு. நாமளே சொன்னோம் இதுல 2 பேர்ல இருக்கு. 900க்கு 2.23க்கு 0.23 சொல்லி எல்லாருமே இதை பத்தி பேசி இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, மறுபடியும் கரெக்டா சொல்லியிருக்காரு. முன்னாடி இருக்கிற அந்த ஒரு தப்ப சரி பண்ணிட்டாரு. 5932 சொல்லிட்டாரு. அடுத்து வரக்கூடிய புள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஸ்தானத்துல மறுபடியும் 23 தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. 5932.23 கோடி அளவிலான அதைத்தான் நாங்களும் சொல்றோம். யாராச்சும் செக்ரட்டரியோ யாராவது நல்லா படிச்சவங்க இருந்தீங்கன்னா முதல்ல அதை புரிய வைங்க சார். நீங்க ஃப்ளோல போகும்போது அதை மறுபடியும் 23 தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதைத்தான் புசியானந்துமே படிச்சாரு. சோ அதை சபாநாயகர் சரி பண்ணி விட்டாரு. சோ இதை எதுக்கு அவங்க சரி பண்ணல, மறுபடியும் அதே தப்ப எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்றதுதான்
இப்ப எல்லாருடைய கேள்வியாவே இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே முதலமைச்சர்ன்றது முதல்வர் விஜய் அவர்கள் தான். அவர் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணார்னா அது நமக்கு தான் அசிங்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த தப்பை மறுபடி பண்ண வேணாம்னு தான் பாக்குறேன். சோ அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் இப்ப உள்ள வந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி அவர் அப்படி பண்ணாரான்னு தெரியல. பட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்த உடனே எல்லாருக்குமே போய் வணக்கம் சொல்றாரு. நடந்து போய் கடைசி வரைக்கும் போய் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவர் சீட்ல உட்கார்றாரு. பட் இப்ப அந்த விஷயம் எப்படி இதாயிட்டு இருக்கு அப்படின்னா, அவர் வரக்கூடிய அதாவது அவர் அந்த மாதிரி பண்ண விஷயம் ஏற்கனவே ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டியும் அதே மாதிரிதான் பண்ணியிருக்காரு. எப்படி அதே மாதிரிதான் பண்ணியிருக்காரு. அதைத்தான் விஜய் அவர்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்போ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. ప్రజలు తీసుకుని మొట్టమొదటిసారి వచ్చినందుకు వారిని స్వాగతిస్తున్నా. அதை பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம ஆளு அங்க இருந்தா பார்த்து பண்றாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டுமே வருது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி வந்ததுக்கு முக்கியமான காரணமுமே விஜய் அவர்கள் எப்படி இப்ப வந்தாரோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அங்கே ஜெகன்மோகன் ரெட்டியும் வந்ததுக்கான முக்கியமான காரணம். குறிப்பா அந்த பிரசாந்த் கிஷோர் வந்தது, அப்புறம் ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட் போடுறது. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணாரோ அதே மாதிரியான விஷயம் தான் விஜய் அவர்களும் இங்கேயும் பண்ணாரு. ஜெயிச்சாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. சோ அவர் பண்ண விஷயத்தை நாமளும் மறுபடியும் பண்ணுவோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்களோன்ற ஒரு டவுட் இப்ப ஒரு வைரலாவே போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம உதயநிதி அவர்கள், நம்ம அந்த அமைச்சர்கள் மேட்டர் வந்து அடுத்து பேசுவோம். நம்ம உதயநிதி அவர்கள் இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அது 100வது நாள் வந்து நாங்க சட்டசபைக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின நாள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இன்னும் சட்டசபைக்குள்ள என்னென்ன கூத்தெல்லாம் நாங்க பார்க்க போறோமோ, எதுக்கு சொல்றாருன்னா, அதாவது சீட் டிக்கெட்ல 1-2 ஜோக்கர் இருந்து பார்த்திருப்பீங்க, 52 ஜோக்கரா இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னென்ன கூத்தரிக்க போறாங்கன்னு தெரியல. சட்டமன்றத்துல டிக்கெட்ல 1 இருக்கும் 2 இருக்கும் ஜோக்கர், இங்க 52 ஜோக்கர். சார் இப்ப ஜோக்கர்னு யார சொல்றீங்கன்னு நாங்க கேட்டுக்கலாமா? ஏன்னா இவர் பாட்டுக்கு வாயை விட்டுட்டு போயிருவாரு. நாளைக்கு கைதுன்னு வந்து எல்லாரும் நிப்பாங்க. அப்பதான் இந்த ஒரு விஷயம் பெரிய பூதாகரமாகும். சோ அப்படி ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்காரு. அவர் எதுக்கு சொன்னாருன்றதையுமே இன்னொரு விஷயத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, உள்ளுக்கு இருக்கிற அமைச்சர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரகரகமா தரந்தரமா அமைச்சர்களா இருக்காங்க. ஒன்னு லாட்டரி அமைச்சரு, இன்னொன்னு உருட்டுக்கட்ட அமைச்சரு, திருட்டு விசிடி அமைச்சரு, இன்னொன்னு பவுடர் அமைச்சரு, இன்னொன்னு காக்கி டவுசர் அமைச்சரு, இன்னொன்னு சங்கி அமைச்சரு. லாட்டரி விக்கிற அமைச்சர் யாரு? திருட்டு விசிடி வித்த அமைச்சர் யாரு? உருட்டுக்கட்ட அமைச்சர் யாரு? பவுடர் போடுற அமைச்சர் யாரு? காக்கி டவுசர் அமைச்சர் யாரு? சங்கி அமைச்சர் யாரு? என்னையாது ரகரகமா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த அளவுக்கு நாங்க கூட யோசிச்சது இல்லையே. லாட்டரி அமைச்சர் யாருன்னு தெரியும், அப்புறம் பவுடர் அமைச்சர் அதுவும் எனக்கு தெரியும், அப்புறம் உருட்டுக்கட்ட அமைச்சர் ஞாபகம் வந்துருச்சு, உருட்டுக்கட்ட அமைச்சரும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த திருட்டு விசிடி அமைச்சரு, காக்கி டவுசர் கூட ஓரளவுக்கு எனக்கு மைண்ட்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சங்கி அமைச்சர்ன்றதெல்லாம் இத்தனை அமைச்சர் சொல்லியிருக்கீங்க. 1-2 அமைச்சர்கள் எனக்கு தெரியும். பட் யாரு என்னன்றத சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை டீட்டெயிலா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நான் பார்த்து அதை லைக் போட்டு அது கமெண்ட்ஸும் பண்றேன். சரியா? அது என்னன்ற யாருன்னு ஏன்னா நம்ம சொல்லிடக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் வெளியே உள்ள இருக்கிற அமைச்சர்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன். நான் இந்த சட்டசபையை பாக்குறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணுதான், சபாநாயகர் மனுஷன் ஒவ்வொரு அமைச்சரையும் தரமா வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பா அவர் கட்சி தான், அவங்க கட்சியில இருந்து சபாநாயகரை போட்டிருக்காங்க. அது ஆனா உண்மையிலே சொல்ல சபாநாயகருக்கான சரியான வேலையை இவர் கரெக்டா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. எந்த இடத்துலயுமே உயர்த்தியோ குறைச்சோ பேசவே இல்லை. எந்த விஷயத்துல சொல்றேன் அப்படின்னா, உண்மையிலே ஆதவ் அவர்கள் எந்திரிச்சாலே அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன்ற லெவலுக்கு சபாநாயகர் ரெடி ஆயிட்டாரு. ஆதவ் சொல்றாரு, சார் இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல, எது பேசுறாலும் நீ தப்பாதான் பேசுவ, உட்காரு, அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன் அப்படின்ட்டு. அது ஒரு மீம்ஸாவே போயிட்டு இருக்குங்க. குறிப்பா ஆதவுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு அமைச்சரா வரனே ஆதவ் சொல்றாரு, நாங்க எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சோம்னா எதிரில இருக்கிறவங்களா தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு. அவற்று சபாநாயகர் இது அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன், நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது, அதை மட்டும் அவைக்குள்ள நீக்கிறேன் அப்படின்ட்டு ஆதவ ஒரு போடு. இன்னொரு பக்கம் நம்ம ரமேஷ் அவர்கள் இருக்காருல்ல, நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அவர் ஒரு விஷயம் சொல்லி இருக்காரு. அவர் தான் செம்ம காமெடி. என்னன்னா, அதாவது சொல்றது என்னன்னா,
விஜய் அவர்கள், அதாவது 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்த 8 கோடி மக்கள்லாம் கிடையாது, உங்களுக்குன்னு நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க, 8 கோடி மக்களுக்கான முதலமைச்சர்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தேர்ந்தெடுக்கப்பட்டது இல்ல. சோ 8 கோடி மக்களுக்கான முதலமைச்சர் வரும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து உட்கார்ந்துகிட்டே இருக்காரு, இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய மரியாதையான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு சபாநாயகர் என்ன சொல்றாப்பா, அவர் வர்றார் அப்படின்னா எந்திரிச்சு நிக்கணும்ன்ற ஒண்ணு அவசியம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே நம்ம யாரு அமைச்சர் ரமேஷை வந்து அசிங்கப்படுத்தி விட்டாரு. இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை முதலமைச்சர் வருகிற போது எதிர்க்கட்சிகள் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. எனக்கு தெரிஞ்சு இவர் எங்க இருந்து இதை எடுத்திருப்பாருன்னு நான் சொல்றேனே, நம்ம சவுக்கு மீடியா இருக்கார்ல, நம்ம சவுக்கு புரோக்கர் சவுக்கு, அவரு தான் இந்த விஷயத்த கிளப்பி விட்டது. அதாவது ஒரு முதல்வர் வர்றாரு, இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லி நம்ம சவுக்கு தான் கிளப்பி விட்டது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் விஜய் வந்து வணக்கம் வைக்கிறார், அதுப்போ அப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இது ஆபாசமான நடத்தையாக உங்களுக்கு தெரியவில்லையா? சவுக்கு கிளப்பி விட்டத இவரு சட்டமன்றத்துல போய் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசினது மட்டும் இல்லாம அசிங்கப்பட்டது ரமேஷ் தான். கட்டாயம் அல்ல. நீ லோடு ஏத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏண்டா ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டேனா? நான் ஏற்கனவே சொன்னேன், சவுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது வாயில வந்தது அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். அதை போய் நீங்க சட்டமன்றத்துல பேசி நாங்க வந்து தக்லைஃப் பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரிவிட் அடிக்கும். ஏன்னா அவன் வாயில வந்ததையும் இல்ல எங்கேயாவது பார்த்ததையும் காதுல கேட்காததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அதனால அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காம நீங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுறதை விட்டுவிட்டு இஷ்டத்துக்கு எதையோ ஒண்ணு உளறிக்கிட்டு அங்க போய் சபாநாயகர் அசிங்கப்படுத்தி விட்டு இருக்காரு. என்னத்த சொல்றது? இது ஒரு பக்கம் இருந்தா நம்ம நிர்மல் குமார் அவர் ஒரு விஷயம், அதாவது தமிழ் பத்தியும் தமிழ் வாழ வச்சவங்க பத்தி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம நிறைய வரலாறுலாம் படிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க இருந்து நம்ம சபாநாயகர், இங்க பாரு, என்னத்த பேச வந்து அதை பேசு, நீ யார வந்து கவர்றதுக்கு யாருடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு பண்றன்றது தெரியும், அதெல்லாம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காது, அது அவை குறிப்பில இருந்து நீக்கிறேன்னு சொல்லி அதையும் நீக்கி விட்டாரு. ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 பாருங்க, மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்வது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. என்னையா அமைச்சரெல்லாம் இப்படி அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரிதான் இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம கில்லி சரத்து, அவரு நான் வந்து புகழ்ந்து நான் இப்ப வரக்கூடிய எல்லா அமைச்சர்களா இருக்கட்டும் இல்ல எம்எல்ஏவா இருக்கட்டும் எல்லாரும் விஜய் அவர்களை புகழ்ந்து தள்ளணும்ன்ற ஒரு நோக்கத்திலேயே சட்டமன்றத்துல மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறாங்களான்னு கேட்டா அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனா 1 மணி நேரத்துக்கு விஜய புகழ சொன்னா இஷ்டத்துக்கு புகழ்றாங்க. இதைத்தான் கில்லி சரத்துமே பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம சபாநாயகர் நிப்பாட்டுறாரு, ஐயோ நிப்பாட்டியா, என்னத்த பேச வந்தியா அதை பேசியா, சும்மா அந்த அவரையே போட்டு புகழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா சட்டமன்றம் என்னத்த சட்டமன்றத்துல என்ன பேச வந்தீங்களோ அதை பேசி முடிங்க. மக்களுடைய பிரச்சனைகளை பேச வந்தீங்களா, வந்து துதிப்பாடுறதுக்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. எல்லாம் புகழும் தளபதிக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, விடுத்த வாய்மொழிக்கு வெற்றி, என்னும் எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என பேனாவில் மெய்போட்டு எழுதாமல் மெய்போட்டு எழுதிய பாரதியின் வரிகளுக்கு வெற்றியின் முகமாய் வெற்றியின் முகவரியாய் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தலைப்புதல்வா, தங்கள் பாரம் பறிந்து மனிதவள மேலாண்மை துறை மானிய கோரிக்கை எண் 35. அடுத்து இப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த அமுதன் ஒரு வழக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி அந்த பையன் வந்து யாரெல்லாம் சொன்னா இந்த மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களோட இது லிஸ்ட் கொடுத்து அந்த பையனை கிரவுண்டுக்கு வர வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அது ராஜ்மோகன் அவர்களுமே ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, அது வந்து இந்த விஷயம் கிடையாது, அது வந்து கோஷ்டி மோதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. பட் நிர்மல் குமார் அவர்களுமே என்ன சொல்றாரு அப்படின்னா அதே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காரு. இது போதைப் பொருளால் நடந்த அந்த சண்டை கிடையாது, இது இவங்களுக்குள்ள நடந்த அவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு மோதல் காரணமா தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த அக்யூஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது அவங்க 2 பேருக்குள்ள நடந்த பிரச்சனை, அவங்க 2 பேருக்கு நடந்த மோதல்னு
இப்ப வரைக்குமே உருட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல, இது வேறு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முன்னுரிதம் மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. சோ இது ஒரு பக்கம் இருந்தா, நம்ம கில்லி சாத் அவர்கள் வந்து அந்த போதைப் பொருள் ஒரு விஷயம் வந்து மாட்டினாரு அந்த ஸ்டேடியத்துல நடந்த விஷயத்த. அதுக்கு நம்ம மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. யாரு? கில்லி சாத் அவர்கள், அதாவது அமைச்சர் கில்லி சரத் வந்து டென்ஷன் ஆகி சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தின அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப நீங்க தான் வித்தீங்கன்றது ஒத்துக்கிறீங்களா? எப்படி நீங்க தான் வித்தீங்கன்றது ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ சரிங்க, அவங்க ஒத்துக்கிறாங்கன்னு வைங்க. அதாவது ஆமா எங்களுடைய ஆட்சியில வந்து அது வித்தாங்க, பட் நாங்க வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இவர் ஒரு பக்கம் பேசினார் அப்படின்னா உதயநிதி அவர்கள் அப்ப அவர் வந்து அந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணாருன்ற அவர் ஒத்துக்கிறாரான்னு சொல்லி உதயநிதி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அமைச்சர் ஒத்துக்கிறாரா போதைப் பொருள் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? என்னையா அது, நீங்க எந்த பால் போட்டாலும் அவங்க சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரிதான் இருக்கு. அதுக்கு அங்கே சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க அவர் என்ன, அந்த எம்எல்ஏ, அதாவது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, நாங்க என்ன கேள்வி கேட்டோமோ அதை எதுக்கு பதில் சொல்லாம, நாங்க என்ன கேள்வி கேட்டோம், நீ வந்து அந்த ஸ்டேடியம்ல உட்கார்ந்து ஒரு பவுடர் நொறுக்குனீங்களே அது என்னன்னு நான் அங்க கேட்கிறோம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரை பத்தி சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன்டானா நீங்க மத்தவனை பத்தி பேசிட்டீங்க. நீங்க எடுத்தீங்களே அந்த கார்ல தண்ணீங்களே அது என்னன்னு சொல்லுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தேவையா அமைச்சர் இது? எதையோ ஒன்ன பண்ண போய் எங்கேயோ போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம என்னமோ டயலாக் பேசுறேன்ற பேர் வழியில ஒரு அம்மா அங்க வந்துகிட்டு வாயால வடை சுட்டு பாத்திருக்கீங்க, வடை சுட்டு வித்து அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் எனக்கே வரமாட்டேங்குது. அப்படி ஒரு டயலாக் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்குங்க. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. என்னையா டயலாக் இது? எவையா எழுதி கொடுத்தது? வாயில வந்து அது இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறதா? அந்த மனுஷனை புகழணும்னு வந்திருக்கீங்க, அதுக்கு நல்ல ஒரு டயலாக் யார்கிட்டயாவது கேட்டு எழுதி வாங்கிட்டு டயலாக் எழுதிட்டு வரலாம்ல. அது என்ன வடை சுடுறது, வாயால வடை சுட்டு நாங்க வடை சுட்டு விக்கு, என்ன கருமது, என்ன கன்றாவியான டயலாக் இதெல்லாம். அடுத்து நம்ம சீமான் அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு கைதியின் டைரி அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இப்போ ஒரு மோஷன் போஸ்டர், அதாவது சுசீந்திரன் இயக்கத்துல வந்து அவர் நடிக்கிறாரு, சாந்தனு வந்து நடிக்கிறாரு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த ஒரு படமா தான் இருக்க போகுது. இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்துல சாந்தனு நடிக்கும் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தின் அறிமுக வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. கண்ணன் ரவி தயாரிப்புல சாம்சிகஸ் இசையில உருவாகிற இந்த படத்துல சீமான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஒரு கிரைம் த்ரில்லர் படமா தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சேயோன் படத்துல சீமான் அவர்கள் முருகனா நடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது ரூமர் பரவனதுக்கே அந்த கதறவனுங்க இப்ப அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்தே, அதாவது சுதீந்திரன் அவர்கள் இயக்கத்துல சீமான் அவர்கள் நடிக்கிறாருன்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப எவனுமே எதை பத்தியும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அவனுங்களுக்கு டார்கெட்டு சீமான் என்ன நடிக்கிறாருன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. சீமான் என்ன எப்படி முருகன் இதுல நடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்துல கொண்டு போகணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீமான் நடிச்சாரான்னு கேட்டீங்க, ஆமா நடிச்சாரு. இப்போ இனிமே நடிப்பாரான்னு கேட்டா ஆமா கண்டிப்பா நடிப்பாரு. அது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவர் அந்த இதுல நடிச்சிடக்கூடாது. என்னையா கேனத்தனமா உங்களுக்கு ஒரு மனநிலை. அப்புறம் கடைசியா ஒரு விஷயங்க என்ன அப்படின்னா, அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த டிபேட், அந்த என்ன சொல்றது, அந்த பாயி ஜெகதீஷ் பாண்டியன் இன்னொருத்தர், அவர் பேர் என்னன்னு தெரியல. சோ இவங்க எல்லாம் மாற்றம் வந்திருக்கு, நாங்க எல்லாம் என்ன மாற்றம் கொடுத்தோம் அப்படின்னு பேசுறதுக்காக இந்த 3 பேரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களை போட்டு பொழக்கிறதுக்குன்னு ஒண்ணு நம்ம இருமாவனம் கார்த்திக், இன்னொன்னு யாரு நம்ம இந்த அதிமுக மாறி போனார்ல கல்யாண சுந்தரம் அவரு, இன்னொருத்தவர். சோ இவங்க அதாவது இது வந்து மாற்றம் கிடையாது, ஏமாற்றம்னு சொல்றதுக்காக வந்தவங்க இவங்க. சோ இவங்க 2 பேருமே இந்த ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க, மாற்றமா ஏமாற்றமான்ட்டு. ஏமாற்றவங்க பேசினவங்க எல்லாருமே அவ்வளோ கருத்துக்களை அவ்வளோ விஷயத்தை எடுத்து வச்சாங்க. ஆனா இந்த பக்கம் வந்த அந்த 3 பேர் பாத்தீங்க அப்படின்னா என்னத்த பேசணும்ன்றதே புரியல இவங்களுக்கு. உண்மையிலே சொல்றேன், என்னத்தை நாங்க பேசுறோம். இப்ப இவங்க இடுமாவனம் கார்த்திக் ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அங்கிட்டு இருந்தா அந்த பாய் வந்து முழுக்க அவதூறு. சீமான் அப்படி பேசினாரு, சீமான் இப்படி பேசினாரு. யோ, ஆட்சியில மாற்றம் இருக்கா இல்லையா அதை சொல்லுனா
கடைசி வரைக்கும் 3 பேர்ல யாருமே சொல்லவே இல்லைங்க இந்த மாற்றம் நடந்துச்சுன்னு, யாருமே சொல்லவே இல்லை. ஆனா ஏமாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க அத்தனை விஷயங்கள் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா மாற்றம் சொல்லி ஒரு மாற்றமும் சொல்லல. ஜெகதீஷ் பாண்டியன் அவரும் சொல்லல, அந்த பாயும் சொல்லல, அதுக்கு அடுத்து இருந்தவர் அவரும் சொல்லல. வந்து விஜய வந்து துதிப்பாடுறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க விஜய் அப்படி, எங்க விஜய் இப்படின்ட்டு. அதுக்கு நடுவர் நிறைய இடத்துல கேட்டுட்டே இருக்காரு, ஏங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுற நிப்பாடிங்க, கொடுக்கறது 7 நிமிஷம். அந்த 7 நிமிஷத்துல இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, அந்த டாபிக்குள்ளே நீங்க வர மாட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் அவங்க ஏமாற்றம்னு சொல்லாங்க. அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. அதுக்கு எதிர்கருத்தா நீங்க மாற்றம்னு எப்படி மாற்றம்னு அதை சொல்லுங்கன்னா அதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க மேல வன்மத்தை தான் கேட்கிட்டு இருக்காங்களே தவிர சரியான வாதத்தை எடுத்து வைக்கல. ஏன்னா அந்த ஃபுல்லா இப்பதான் பார்த்தேன். செல்வாக்க பார்த்து வியந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குன்னு நினைச்சு தேடி வரவங்களை இல்ல வராதீங்கன்னா ஒரு கட்சி சொல்லும். நாளைக்கு செந்தில் பாலாஜி வந்தா எடுத்துக்கோங்கள. இப்படித்தான் போயிட்டு இருக்கு. மாற்றம் ஏமாற்றம் சொன்னோம்ல, ஏமாற்றம் தான், மாற்றம்னு ஒரு மண்ணும் கிடையாது. சோ இதைத்தான் நம்ம தெரிவிச்சுக்க வேண்டியது. சோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.